ஸோ அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள வெறும் மனப்பாடம் செய்றது மட்டும் நம்மளுடைய வேலை இல்லைங்க. கட கட கடன்னு 99 பேரும் மனப்பாடம் செஞ்சுட்டா வேலை முடிஞ்சுது. நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு கிடையாதுங்க. மன் அஹ்ஸாஹா, யார் அதை புரிந்து, மனனம் செய்து, விளங்கி வாழ்க்கையில அமல்படுத்துறாங்களோ, அவங்களுக்கு தான் அது அவங்களுக்கு கிடைக்கும். ஜன்னah என்பது கிடைக்கும். ஸோ அஸ்மாவுல் ஹுஸ்னா இதை எப்படி நம்ப புரிந்து வாழ்க்கையில அமல்படுத்தணும்? எப்படி நம்ம வாழ்க்கை ஒரு சந்தோஷமான, நிம்மதியாக வாழ்க்கையாக மாறும் என்று கேட்டீங்கன்னா, நம்ம இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை, அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகளை அதன் நிழலில் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 20 பெயர்கள் எடுத்து பார்த்துட்டு, எப்படி அத வாழ்க்கையில அமல்படுத்தணும்னு பார்ப்போம். அல்லாஹ் ரஹ்மான் மிகப்பெரிய கருணையாளன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எல்லோரிடமும் கருணையாக நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஏழைகளுக்கு உதவி செய்யணும், தேவைப்படுறவங்களுக்கு. மேலும் ரஹீம் என்னும்போது, இதுவும் வந்து கருணையாளன் என்ற விஷயத்த தான் குறிக்குது. ஆனா முஸ்லிம்களுக்கு பிரத்யேகமாக மறுமையில என்ன செய்யக்கூடியவனா இருப்பான்? கருணை காட்டக்கூடியவனா இருப்பான். ஸோ நம்ப முஸ்லிம்களுக்கு, நெருங்கியவர்களுக்கு மென்மையாக நடக்க வேண்டும். குடும்பத்தினரை காயப்படுத்தாத வார்த்தைகளை பேச வேண்டும். இது எல்லாமே அந்த கருணையில உள்ள விஷயங்கள் தான். அடுத்தது அல்லாஹ் அல் மாலிக். அவன் தான் அதிபதி. ஸோ இது நம்ம புரிஞ்சு கொண்ட பிறகு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அகந்தை, பெருமை அடிக்கிறது இது எல்லாத்தையும் விட்டுடணுங்க. எல்லாம் என்னுடையது என்ற மனப்பான்மையை தவிர்த்துட்டு, அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று நம்ப எண்ணி வாழ வேண்டும். அடுத்தது அல் குத்தூஸ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். ஸோ வந்து நம்முடைய மனசு, உடல், வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும். அதற்கு முயற்சிக்கணும். ஹலால், ஹராம்ல கவனம் செலுத்தணும். அடுத்து அல்லாஹ்வுடைய பெயராகிய அஸ்ஸலாம். சலாம் என்றால் சாந்தி, அமைதி எல்லாமே இருக்கு. குறைகளை விட்டு நீங்கியவன் சொல்லி எவ்வளோ விளக்கங்கள் உலமாக்கள் குடுத்துருக்காங்க. நாம் பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தீங்கு இழைக்கிறதில்ல முஸ்லிம் சகோதரனுக்கு. அவன் சலாமத்தாக வாழ்வதற்கு தேவையான உதவிகளை நம்ம செய்யணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய பெயராக அஸ்ஸலாம் என்பது சரியா நம்ம விளங்கியிருக்கோம் என்று அர்த்தம். யார்கிட்டயும் சண்டைக்கு போறது, பழி தீர்க்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம உண்மையா அந்த பெயரை விளங்கி வாழ்க்கையில அமல்படுத்துறோம் என்று அர்த்தம். அடுத்து அல்லாஹ்வுடைய பெயர் அல் முஃமின், பாதுகாப்பு தரக்கூடியவன் என்று நம்ம சொல்லலாம். ஸோ நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக நம்ப இருக்கணும், வாழணும். யாராவது நம்பிக்கை கொடுத்தால் அதை நம்ம காப்பாத்தணும். மேலும் வந்து அல்லாஹ் அல் முஹைமின், கண்காணிக்கக்கூடியவன் என்று நம்ம நம்பும்போது, அல்லாஹ் எப்போதும் என்ன பார்க்குறான் என்று உணரணும். யாரும் இல்லாத நேரத்திலும் நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு வாழ வேண்டும். பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் அல் அசீஸ், அல்லாஹ் தான் கண்ணியமானவன், பிறருக்கு கண்ணியம் வழங்கக்கூடியவன், எல்லாரையும் மிகைப்பவன். ஸோ அல்லாஹ்விடம் மட்டும் தான் நாம் கண்ணியத்தையும், மரியாதையும் எதிர்பார்க்க வேண்டும். அவனுக்கு மட்டுமே பயப்பட வேண்டும். இந்த பெயரை நம்ம புரிந்து கொண்டால், மனிதர்களுக்கு அதிகமாக பயப்படுவது தவறானது என்பதை புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் அல் ஜப்பார், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன். ஸோ நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும். மேலும் துஆவை அதிகப்படுத்தணும். அல்லாஹ் அல் காலிக், அழகான படைப்பாளன் அல்லாஹ். ஸோ மனிதர்களை இகழக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ் அல் பாரி, அழகாக உருவாக்கக்கூடியவன், படைப்பவன் என்ற எல்லா அர்த்தமும் வரும். ஸோ நம்மளுடைய உடலை நாம தவறா பயன்படுத்தக்கூடாது. ஹராமான விஷயங்களில் உடலை ஈடுபடுத்தக்கூடாது. மேலும் அல்லாஹ் வந்து முசவ்விராக இருக்கிறான். உருவம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். வடிவம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ தோற்றத்தை வைத்து பிறரை நம்ம கிண்டல் செய்யக்கூடாது. பிறரை அவமதிக்கக்கூடாது. அப்பதான் நம்ம இந்த பெயர்களை சரியான முறையில் புரிந்து கொண்டிருக்கோம் என்பது அர்த்தம். அல்லாஹ் அல் கஃபார், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ அதிகமாக நம்ம தௌபாவை அதிகப்படுத்தணும். அதிகமா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் அல் கஹார், அனைத்தையும் மிகைக்கக்கூடியவன், அடக்கி ஆளக்கூடிய வல்லமை மிக்கவன். ஸோ நம்மளுடைய ஆசைகளை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். கோபத்தை அடக்க வேண்டும். அல்லாஹ் அல் வஹ்ஹாப், கொடையாளனாக இருக்கிறான். ஸோ வந்து கொடுக்கக்கூடிய மனதை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்மகிட்ட சதகாக்கள், தான தர்மங்கள். அல்லாஹ் ரஸ்ஸாக்காக இருக்கான். வாழ்வாதாரம் தரக்கூடியவனாக இருக்கான். ஸோ ரிஸ்க பற்றி கவலை இல்லாமல் ஹலாலான வழிகளை பின்பற்ற வேண்டும். நம்ம ஹராமான சம்பாத்தியத்தை தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் ஃபத்தாஹாக இருக்கிறான். திறந்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஈமானை, ஹிதாயத்தை எல்லாத்தையும் விசாலமாக திறந்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ வந்து பிரச்சனையில அல்லாஹ்விடம் நம்ம உதவி கேட்க வேணும். அல்லாஹ் அல் அலீமாக இருக்கிறான். அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். ஸோ நம்ம அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம செய்யக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் அறிவான் என்பதை பயந்து நம்ம வாழ்க்க வேண்டும். குர்ஆன், ஹதீஸை நம்ம கற்று ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லாஹ் சபருடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளனாக இருக்கிறான். சோதனைகள் வரும்போது நாம் பொறுமை காக்க வேண்டும். மேலும் கஷ்டமான நேரங்கள்ல சபுர் செய்யணும். தவ்வாபாக அல்லாஹ் இருக்கிறான். ஸோ தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எப்போதும் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யக்கூடியவங்களாக நாம் இருக்க வேண்டும்.
ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவை உணர்வாக மாற்ற வேண்டும். உணர்வை செயலாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் கருணையாளன்மா, நான் கருணையோடு இருப்பேன்ப்பா மத்தவங்களுக்கு. அல்லாஹ் என்ன மன்னிக்கிறானா, நான் பிறரை மன்னிப்பேன். அல்லாஹ் அனைத்தையும் பார்க்கிறானா, மறைவிலும் நான் உனக்கு அஞ்சுவேன். இதுதான் அல்லாஹ்வுடைய பெயர்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னாவோடு நம் வாழ்க்கையை வாழ்வது. அதன் நிழலில் வாழ்க்கையை வாழ்வது. ஸோ அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை பெர்ஃபெக்ட்டா முழுமையாக நம்மளால பின்பற்ற முடியுமானா, முடியாதுங்க. மனிதன் பலவீனமானவன். ஆனா அந்த பண்புகளுடைய நிழல்ல, அந்த ரிஃப்ளெக்ஷன்ல நம்மளால வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் இல்லையா? ஸோ இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு பெயரையும் புரிந்து, பொருள் விளங்கி, மனனம் செய்து, நம்முடைய வாழ்க்கையில அதை அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு நம் அனைவரையும் அவனுடைய பெயர்கள் பண்புகளை புரிந்து அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. இதுல தான் நவீன கால பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஃபித்னாக்களுக்கு தீர்வு இருக்கிறது. அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகளை புரிந்து நாம் செயல்படும்போது, மனிதர்களுடைய பெயர்கள் பண்புகள் நாம் புரிந்து இருக்கிறோம். அதன்படி அவங்க கிட்ட பழகுறோம். அதன்படி செயல்படுறோம். நம்ம எல்லாரையும் படைத்த அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம் சகோதரர்களே. ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் இருக்கு. ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் எழுதின, இமாம் நாசிர் சாதி எழுதின, அல்லாஹ்வுடைய பெயர்களுக்கான, பண்புகளுக்கான விளக்கங்கள் இருக்கு. ஷேக் உதைமீன் எழுதின அ ப அடிப்படைகள் எப்படி அல்லாஹ்வுடைய பெயர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அல் கவாயிதுல் முஸ்லா என்று சொல்லக்கூடிய நல்ல நல்ல கிதாபுகள் இருக்கு. வாங்கி வாசிக்க வேண்டும். ஆங்கிலத்திலும் இருக்கு, தமிழிலும் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அரபுலயும் இருக்கு.